பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 10வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்பதாக. முடிவு சம்பூரணமாய் இருக்க வேண்டும். த எண்ட் மஸ்ட் பி பெர்ஃபெக்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடங்கும் போது ஆண்டவர் பேரில் வைத்த அன்பு குறைந்திருந்தாலும் காலப்போக்கில் அந்த விசுவாசம் வளர வேண்டும். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின என்று அப்போஸ்தலர் 16:5 கூறுகிறது. ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாயிருக்க வேண்டும். சிலர் ஆரம்பத்தில் மிகவும் வைராக்கியமாக கிறிஸ்துவுக்காக நான் பல காரியங்களை செய்தேன், என் வாலிப காலத்தில் எப்போதும் சபையில் கர்த்தரை தொழுது கொள்ளுவேன், ஆனால் இப்பொழுதோ உலகத்தின் பாரங்களினால் என்னால் முன்னிருந்த அளவிற்கு ஜெபிக்க இயலவில்லை, வேதம் வாசிக்க இயலவில்லை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லுவார்கள். இப்படியாக பின்வாங்கி போகிற ஜனங்களாக நீங்கள் இருக்கலாகாது. கிதியோன் ஆரம்பத்தில் கர்த்தருடைய யுத்தத்தை முன்னின்று மீதியானிய படைகளை எல்லாம் தோற்கடித்தான். ஆனால் அவன் முடிவோ பொன்கடுக்கன்களின் மீது ஆசைப்பட்டு ஏபோத்தை உண்டாக்கி இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போகும்படி செய்தான். அவனுடைய முடிவு தோல்வியில் பின்மாற்றத்தில் முடிந்தது. சிம்சோனும் இப்படியாகத்தான். அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருடைய ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்றை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டவன். அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று போட்டவன். 300 நரிகளை கொண்டு பெலிஸ்தியரின் வெள்ளாண்மையை ஒன்றுமில்லாமல் செய்தவன். அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி போட்டவன். கழுதையின் பச்சை தாடை எலும்பை கொண்டு அதனாலே 1000 பேரை கொன்று போட்டவன். அப்படிப்பட்டவன் தெலீலாள் மடியில் படுத்து தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து போனான். கர்த்தர் தன்னை விட்டு போனார் என்பதை கூட அறியாமல் இருந்தான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாக வேடிக்கை பொருளாக மாறிப்போனான். அவனுடைய ஆரம்பம் மிகவும் வல்லமையாக இருந்தது, ஆனால் முடிவோ பரிதாபம். இப்படிப்பட்டவர்களைப் போல அல்லாமல் பழைய ஏற்பாட்டில் உதாரணத்திற்கு சாமுவேலை போல இருக்க வேண்டும். அவன் கடைசி காலத்தில் சொன்னான், இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சன்னதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண் சாடையாயிருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். புதிய ஏற்பாட்டில் உதாரணத்திற்கு பவுலை போல இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறான், ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லை என்று கடைசி மட்டும் பின்வாங்காமல் வழி விலகி போகாமல் உத்தமத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவு பரியந்தம் கர்த்தருக்காக நிற்கும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்ட்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டாலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய முடிவு சம்பூரணமாய் காணப்பட வேண்டும். ஆகையால் ஒவ்வொரு நாளும் உம்மை தேடுவதிலும் வேதத்தை தியானிப்பதிலும் வாஞ்சியோடு சபை கூடி வருதலிலும் எங்களை இணைத்து கொள்ள கர்த்ததாமே கிருபை தருவீராக. ஆதி சபை நாட்களில் காணப்பட்ட விசுவாசிகள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தது போல எங்களுக்குள்ளும் அதே உறுதியை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் நீர் உடன் இருப்பீராக. கண்மணி போல ஒவ்வொருவரையும் காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.